Dear traders, welcome to Positive Expert. இந்த வீடியோவில் நிஃப்டியோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜூலை 15 ஜூலை 21 வரைக்கும் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக ஜூலை 1 ஜூலை 14 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் இங்கே கொடுக்குறோம். பார்க்காதவங்க அதை பார்க்கலாம். நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஜூலை 1 ஜூலை 14 வரைக்கும் நமக்கு டோட்டலாக 49 ட்ரேட்ஸ் வந்துச்சு. அதில் 33 ட்ரேட்ஸ் நமக்கு சக்ஸஸ் ஆகும், 16 ட்ரேட்ஸ் நமக்கு லாஸ் ஆகும் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக நியர்லி 44.9K நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கு. இப்போ ஜூலை 21 15 வரைக்கும் இதே எக்ஸல்ல நம்ம டேட்டாவை இப்போ அப்லோட் பண்ண போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா சார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜூலை 21 என்ட்ரி இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டி ட்ரேட் பண்ணும்போது நம்ம பார்க்குற கண்டிஷன்ஸ் பாக்ஸ் அப் ஷிஃப்ட் ஆகிருக்கணும். என்ட்ரி வந்து ரெட்ல ஒரு என்ட்ரி, கிரேவுடைய டாப்ல ஒரு என்ட்ரி, கிரேவுடைய பாட்டம் ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து ப்ளூ ஜோன். இவ்வளோதான் நம்மளோட என்ட்ரி செட்டப். இப்போ ட்ரேட்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கால் பார்க்கணும், என்ன புட்டு பார்க்கணும், இந்த பாட்டமில் என்ன கால் நம்ம ட்ரேட் பண்ணணும், என்ன புட் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவருக்கு போயிட்டு டேட்டாவை பிரேக் பண்ணணும். ஸோ ரிப்ளை எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் நியூ போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹவர் பிரேக் பண்ணுறேன். பிரேக் பண்ணும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரைக் நான் பார்க்கணும், 24,100 கால், 24,300 புட். ஸோ 24,100 காலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டினியூஸாக டவுன் ஷிஃப்ட் ஆகிட்டே வந்திருக்கு. லாஸ்ட் ஹவர் தான் பாக்ஸ் அப் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதில் நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, 29.2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்டேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 24,100 கால் ஆப்ஷனில் ஒரே ஒரு என்ட்ரி 29.2. ஸோ ஒரு வின் 0 லாஸ். ஸோ டோட்டல் ஒரு ட்ரேட் தான் கால் ஆப்ஷனில். இப்போது அதே போல் புட் ஆப்ஷன் என்ன ட்ரேட் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ புட் ஆப்ஷனில் பாக்ஸஸ் செகண்ட் ஹவர்லேருந்து அப் ஷிஃப்ட் ஆகிருக்கு. பட் நமக்கு என்ட்ரி எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12:36 என்ட்ரி கிடச்சிருக்கு. அதில் நமக்கு ரெண்டு டார்கெட் போயிருக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கிறோம். ஸோ புட் ஆப்ஷனில் ஈக்குவல் டு 27.45 ப்ளஸ் 39.7. அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு, -17.3 அண்ட் தென் -5.1. நம்ம வந்து ஒரு ஹவருக்கு ரெண்டு என்ட்ரி தான், ஒன்று ரெட்டில் இன்னொன்று கிரேல. அதுவும் என்ட்ரி வந்தால் மட்டும்தான், இல்லைன்னா கிடையாது. ஸோ இதில் ரெண்டு சக்ஸஸ் ரெண்டு ஃபெயிலியர் நோட் பண்ணியாச்சு. தென் இப்போ ஜூலை 20 ஸோ ஸ்பாட் வந்துடுவோம். ஸோ ஜூலை 20 ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு டேட்டா பிரேக் பண்ணுறோம். ஸோ என்ன ஸ்ட்ரைக், 24,100 கால் 300 சேம் ஸ்ட்ரைக் தான் 20க்கு வந்திருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் போய் பார்க்குறோம். ஸோ கால் ஆப்ஷனில் பாக்ஸ் இங்கே தான் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு டார்கெட் போயிருக்கு, இதில் ஒரு 11.65 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ காலில் 32.7 ப்ளஸ் 11.65. ஸோ இந்த பாயிண்டோட மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ரைட். ஸோ டோட்டலாக 2 வின்ஸ் 0 லாஸ். ஸோ புட் ஆப்ஷன் 24,300 20th அன்னைக்கு பார்க்குறோம். ஸோ 20th அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஹவர் எந்த ட்ரேட் கிடையாது. செகண்ட் ஹவர் இங்கே வந்து பாக்ஸ் எந்த ட்ரேடும் கிடையாது. இங்கே டிக் பண்ணியிருக்கு பாருங்கள், எந்த ட்ரேட் கிடையாது. இங்கே தான் பாக்ஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இதில் ஒரே ஒரு டார்கெட் போயிருக்கு. ஸோ என்ன டார்கெட் போயிருக்கு, 28.69. ஸோ 28.69 ஒரு ட்ரேடு தான், 0 லாஸ். ஸோ முடிஞ்சு. தென் ஜனவரி 17. ஸோ ஜனவரி 17 ஸ்பாட்டில் போயிடுறோம். ஸோ ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டா கட் பண்ணுறோம். செலக்ட் பார். ஸோ ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டா கட் பண்ணிட்டோம். இப்போது 24,000 அகெயின் 100 கால். ஸோ 17th 20th and 21st 3 நாளுமே கால் அண்ட் புட்டோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறல. ஸோ 24,100 கால் தான். அகைன் 17th அன்னைக்கு போய் பார்க்குறோம், இன்னும் ட்ரேட்ஸ் கிடச்சிருக்கு. 17th அன்னைக்கு ரெண்டு ட்ரேட் இங்கே வந்து சக்ஸஸாக வந்திருக்கு. இது பாக்ஸ் டவுன் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இது என்ட்ரி கிடையாது. ஸோ நோட் பண்ணிக்கிறோம். கால் சைடில் ஈக்குவல் டு 24.85 ப்ளஸ் 24.52. ஸோ 2 வின் 0 லாஸ். இதில் வேறு எந்த என்ட்ரி இருக்கா, இங்கே என்ட்ரி இல்லை, ஏன்னா இது டவுன் ஷிஃப்ட் ஆகிருக்கு பாக்ஸு. இது அகைன் அப் ஷிஃப்ட் ஆகிருக்கு, இங்கே என்ட்ரி வரலை. ஸோ அதில் என்ட்ரி கிடையாது, இங்கே என்ட்ரி போட மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் ஆன் 17th நோ என்ட்ரி. எங்கேயுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ஹவருக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கல, பாக்ஸ் எங்கேயும் அப் ஷிஃப்ட் ஆகவே இல்லை. ஸோ நோ என்ட்ரி. ஸோ 0 0 0. ஸோ நெக்ஸ்ட் ஜூலை 16 ஃபர்ஸ்ட் ஹவர் கட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஹவர் செலக்ட் பார் கட் பண்ணியாச்சு. 24,000 கால், 24,200 புட். ஸோ போயிட்டு 24,000 கால், 24,000 கால், 24,200 put.
16th அன்னைக்கு பார்க்குறோம். ஸோ 16th அன்னைக்கு புட் ஆப்ஷனில் பாக்ஸ் இங்கே தான் அப்ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ 30.45 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே எதுவும் என்ட்ரி வரல. இங்கே ஒரு 11.85. ஸோ நோட் பண்ணிக்குவோம். ஈக்குவல் டு இது வந்து புட் ஆப்ஷனில். ஸோ ஈக்குவல் டு 30.45 ப்ளஸ் 11.85. ஸோ டோட்டலாக ரெண்டு ட்ரேடும் சக்ஸஸ் நோட் பண்ணிக்குவோம். கால் ஆப்ஷனில் 24,000 கால் 16th அன்னைக்கு பார்க்கணும். ஸோ 16th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹவரில் ஒரு என்ட்ரி 28.5, ஒரு ஸ்டாப் லாஸ் போயிருக்கு. ஓகே, டன். ஸோ ஈக்குவல் டு 28.5 மைனஸ் 11.5. ஸோ ஒரு ட்ரேட் ஒரு லாஸ் இதில். நெக்ஸ்ட்டு ஜூலை 15th. ஸோ ஜூலை 15th நமக்கு என்ன ட்ரேட் போயிருக்கு? ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டா கட் பண்ணுறோம். $24,100 கால். அகைன் 24,100 கால். ஸோ 24,100 கால் அண்ட் 24,300 புட். 15th. ஸோ 15th அன்னைக்கு நமக்கு ரெண்டு ட்ரேட் போயிருக்கு. இந்த என்ட்ரி டார்கெட் இங்கே தான் அச்சீவ் ஆயிருக்கு. இதோட என்ட்ரியும் டார்கெட் இங்கே தான். இதுலேயே ரெண்டு என்ட்ரி வந்துடுச்சு. ஸோ ரெட்டில் ஒரு என்ட்ரி வந்திருக்கு, கிரேயில் ஒரு என்ட்ரி வந்திருக்கு. அது நெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இதுவாக இருக்குது. நீங்கள் ட்ரேட் எப்போ ஹோல்ட் பண்ணலாம்னா உங்களுக்கு ட்ரேட் பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் ட்ரேடை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த இடத்துல வந்து காஸ்ட் டு காஸ்ட், விச் மீன்ஸ் என்னென்னா ஆல்ரெடி மார்க்கெட் பெருசாக ஜம்ப் ஆகிருக்கும் பொழுது ஒன்ஸ் ப்ரைஸ் ரெட்டுக்கு மேலே போயிடுச்சு, ரெட்டில் என்ட்ரி எடுத்துருச்சு, கிரேயில் என்ட்ரி எடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கலாம். காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லை அது லாஸாக புக் பண்ணாலும் லாஸாக புக் பண்ணலாம். இப்போ நம்ம இதை லாஸாகவே இங்கே புக் பண்ணுவோம். ஸோ நான் நோட் பண்ணுறேன். ஈக்குவல் டு கால் ஆப்ஷனில் ஈக்குவல் டு 32.95 ப்ளஸ் 47.75 மைனஸ் 23.5 மைனஸ் 6.59. ஸோ ரெண்டு வின் ரெண்டு லாஸ். ஸோ டோட்டலாக 4 ட்ரேட்ஸ். ஸோ புட் ஆப்ஷன் பார்ப்போம். இது வந்து புட் ஆப்ஷனோட என்ட்ரி தான். ஸோ அதை காப்பி பண்ணி அதில் போட்டுக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி அதில் போட்டுக்கிறேன். புட் ஆப்ஷன் ட்ரேட் அது. ஸோ கால் ஆப்ஷன் ட்ரேட் பார்ப்போம். ஸோ 24,100 கால் என்னைக்கு பார்க்குறோம்? 15th பார்க்குறோம். ஸோ 15th கோ டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ட்ரேட் மைனஸ் 16.10 மைனஸ் 16.10 அகெயின் மைனஸ் 16.10. ஸோ ரெண்டு ட்ரேட் ரெண்டு ஸ்டாப் லாஸ். அகெயின் இங்கே ஒரு மைனஸ் 3.65. ஸோ 3 ட்ரேடுமே நமக்கு லாஸ். ஸோ இப்போது ஜூலையோடைய ஃபர்ஸ்ட்லேருந்து ஜூலையோடைய லாஸ்ட் வரைக்கும் இப்போ என்ன பண்ணியாச்சு? என்ட்ரி போட்டாச்சு. ஸோ இந்த வீக் என்ன வந்திருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நியர்லி 60K, which மீன்ஸ் இந்த வீக்கும் நமக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. ஓவராலாக 70 ட்ரேட்ஸ் வந்திருக்கு. அதில் 46 ட்ரேட்ஸ் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கு, 24 ட்ரேட்ஸ் லாஸாக இருந்திருக்கு. ஸோ நியர்லி 60.916. இப்போது நம்ம இங்கே கால்குலேட் பண்ணும்பொழுது என்ன கால்குலேஷன் பண்ணுறோன்னு பாருங்கள். எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோ இன்டூ 65க்கு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், மைனஸ் ஒரு லாட்டுக்கு 75 ருபீஸ் வந்து நம்ம ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்க்குற இந்த வேல்யூ வந்து மைனஸ் ப்ரோக்கரேஜ் தான் இந்த வேல்யூஸ். ஸோ நம்மளுடைய ட்ரேடிங் சிஸ்டம் பயன்படுத்துறது மூலிமா எந்த ஒரு அனாலிசிஸும் செய்யாமல் பாக்ஸ் ஷிஃப்ட் ஆகும்போது மட்டும் என்ட்ரி, ரெட்டில் ஒரு என்ட்ரி, கிரேயில் ஒரு என்ட்ரி, ப்ளூவில் டார்கெட், இப்படி மட்டும் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவே இருப்பீங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை இன்னும் அடுத்த லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது, ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ ப்ராப்பராக இருக்கும், ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. இது எல்லாமே நம்ம சிஸ்டம் வந்து டேக் கேர் பண்ணுறதுனால உங்களுடைய ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.